திருச்சிற்றம்பலம். அன்பு நேயர்களே, நம் திருமுறைகளால் நாம் அடையும் பயன்கள் கொஞ்சமா நஞ்சமா? கண்கூடாக காண்கின்றோம் நாம் அடையும் பலன்களை. பெரும் பெரும் சோதனைகள் வருகிறது என்றால் முற்பிறவியில் நாம் என்ன செய்தோமோ அதன்படி நமக்கு படியளக்க, அதாவது கணக்கிடப்பட்டு இது ஒரு வகையான படி அளப்பதாகத்தான் நாம் கொள்ள வேண்டும். இத்தனை பக்தியுடன் இருந்து இப்படி சிரமப்படுகிறார்களே என்று சொல்ல முடியாது. ஏதோ நம்முடைய நல்வினை பயனால் நாம் துன்புறும் காலத்திலோ நம் தெய்வங்கள் நமக்கு துணையாக இருக்க ஓடி வருவார்கள். அது எப்படி என்றால், காரிருள் சூழ்ந்து வழி தெரியாமல் நாம் திகைத்து நிற்கும் பொழுது ஒரு பாதையும் தெரிந்து இருட்டான நேரத்தில் ஒளிக்கீற்று போல் ஒரு வெளிச்சமும் தெரிந்தால் நாம் அந்த பாதையில் சென்று விடலாம் அல்லவா? அப்படித்தான் நம் தெய்வங்கள் காலமறிந்து உதவுவார்கள். நம் வினை நம்மை சுடும் பொழுது தெய்வங்கள் என்ன செய்வார்கள்? அவர்களின் கணக்கு நமக்கு தெரியுமா? இப்படி இருக்கும் பொழுது நாமே நமது திருமுறைகளை இழித்தும் பழித்தும் பேசிக்கொண்டிருக்கலாமா? தாயையும் தந்தையையும் பழிப்பது போலல்லவா இருக்கின்றது. ஒருவரையும் குறை கூறவில்லை அடியேன். ஓதி உணரும் தெய்வத்தை உணராமலேயே சொல்வதுதான் மிகுந்த வேதனை அளிக்கின்றது. நாயன்மார்கள் பாடினார்கள் என்றால் அவர்களுக்கு துன்பம் வரும்பொழுதோ இல்லை இன்பத்திலோ பாடிய பாடல்கள்தான் பதிகங்கள் என்று இப்பொழுது நாம் அதை பக்தியுடன் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அவர்களின் வயிற்று வலி தீர்ந்தது, அவர்களின் ஜுரம் தீர்ந்தது, அப்படி என்றால் அதை நாம் மிகுந்த பயபக்தியுடன் படிக்கும் பொழுது நமக்கும் நோய் தீரத்தான் செய்கிறது. பொதுவாக சஷ்டி கவசத்தை முறைப்படி உருவேற்றியவர்கள் விஷக்கடியை அந்த கவசத்தை சொல்லியே இறக்கி விடுவார்கள். முக்கியமாக தேள்கடியை. எங்கள் வீட்டிலேயே இதை நான் கண்டிருக்கிறேன். பிறந்த வீட்டில் ஒரு முறை சொல்லும், அது கட்டுக்கட்டாக நெறி கட்டும். ஒரு முறை சொன்னால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அந்த வலி போகும். ஏனென்றால் எனக்கு அடிக்கடி தேள் கொட்டி எங்கள் தாய் மாமா இப்படித்தான் செய்வார். கடைசி முறை சொல்லும்போது எத்தனை முறை சொல்வாரோ என்று தெரியாது. கடைசி முறை சொல்லும் பொழுது அந்த வலியெல்லாம் கொட்டிய இடத்திற்கு வரும். அப்பொழுதுதான் அந்த விஷம் விடும் என்பது அர்த்தம் கொள்ள வேண்டும். சிறிது நேரம் வலித்து கொண்டிருக்கும், பிறகு சரியாகிவிடும். இப்படியும் கேட்கலாம். அதில் சின்ன வெங்காயத்தை கொட்டுவாயில் வைத்து நன்றாக தேய்த்து விட்டால் போய்விடும் என்று. ஆனாலும் இதெல்லாம் நாங்கள் கண்கூடாக கண்டது. அதாவது நாயன்மார்கள் எல்லாம் தெய்வத்திற்கு அடுத்து வணங்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எழுதியதை நாம் படித்து பயன்பெற்று கொண்டிருக்கும் காலகட்டத்தில் எந்த காலத்திலும் இப்பதிகங்கள் நமக்கு பயன் தரக்கூடியது. படிப்பவர்களை பொறுத்தும் உள்ளது அல்லவா? தண்ணீரில் இறங்காமலேயே நீச்சலை பற்றி சொல்லக்கூடாது. நம்மை நாமே பழித்து கொள்வதற்கு சமம்.
அவரவர்கள் நம்பிக்கை அவரவர்களுக்கு. நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் விட்டுவிட வேண்டும். நாம் ஏன் அதை ஆராய்ந்து அடுத்தவர்கள் மனதை புண்படுத்த வேண்டும்? பொய்யும் புரட்டுமாய் பேசுபவர்களை இப்படி சொன்னால் தகும். பொதுவாக நமது திருமுறைகளே வெறும் எழுத்துதான். அப்படி என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? சிறுவயதாய் இருக்கும் பொழுதே தமிழ் பாடத்தில் வருமே, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி என்று கோளறு பதிகம் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு பாடத்தில் வந்தது. சிறுவயதிலேயே படித்து படித்து மனதில் பதிந்தது. இப்படியெல்லாம் பக்தி என்பது ஒரேடியாகவா வந்துவிடும்? படிப்படியாக வரும். தெய்வத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமா? ஏதோ சிறிது உணர்ந்ததுக்கே இத்தனை உளறுகள் நாம் உளறிக் கொண்டிருக்கின்றோம். இப்படி உளறினாலும் அது பிறருக்கு நன்மை பயக்குவதாகத்தான் இருக்கும். வேண்டுமென்றே உளறுபவர்களின் சொற்கள் நம்பிக்கை உள்ள பல பேரின் மனதை புண்படுத்துவதாய் இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் நமது திருமுறைகளுக்கு இருக்கும் மகிமைதான் அன்பு நேயர்களே. அதாவது காதால் கேட்டாலே போதும், பொருள் புரிகிறதோ இல்லையோ, அதை கேட்டுக்கொண்டே இருந்தாலே நாம் அதன் வயப்படுவோம். அப்படி அதன் வயப்படும் பொழுது என்னாகும்? நம்மை அறியாமல் அதை கேட்டு கேட்டு நமக்கு அதன் மூலம் சிறிது பலன் கிடைக்கும் பொழுது, அடடா இதை கேட்டோமே, இப்படி ஒரு பலன் வருகிறதே என்று நினைத்து மீண்டும் மீண்டும் கேட்போம். அது படிக்காதவர்களாய் இருந்தாலும் காதில் கேட்கட்டுமே என்றுதான் இத்தனை ஆளாளுக்கு எடுத்து சொல்லிய வண்ணம் இருக்க நேரிடுகிறது. இனிமேலும் நமது திருமுறைகளை பற்றி குற்றம் சொல்பவர்களை நமது தெய்வங்கள் மன்னிக்காது என்றே கருதுகிறேன் அன்பு நேயர்களே.